ஒரு வடையை எப்படி தட்டி வச்சிருக்காங்க அது மாதிரி சப்பையாயிடும். அப்போ வந்து பரப்புல அதிகமாகும். காற்றோட தீவிரம் குறையும், மழைப்பொழிவை அதிகப்படுத்தும். எங்கன்னா கரை கடக்கக்கூடிய இடத்துல இதோட குணம். கரை கடக்கக்கூடிய இடத்துல மழைப்பொழிவு அதிகமாகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் வானிலைன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நெருங்கி வர வர இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில கடலோர மாவட்டங்கள்ல வடமேற்கு திசையிலிருந்து மேகம் வந்து கடலோரத்தை நோக்கி ஓடி மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது இப்ப கூட சென்னைக்கு மழைப்பொழிவு மேகங்கள் உருவாகிட்டு இருக்கு ஆந்திர பிரதேசத்துல. ஆந்திர பிரதேசத்தோட அந்த சித்தூர் பகுதியில இருந்து சென்னைக்கு மழை வரும். இப்ப நாளைய மழை. அப்போ கடலூருக்கு இப்போ ஒரு மழை வந்துட்டு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்துருக்கு. கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியிலிருந்து வருது ஒண்ணு. இப்படி டெல்டா மாவட்டத்துக்கும் இன்றைக்கு நள்ளிரவுக்கு மேல நாளைக்கு அதிகாலை மழை இருக்கு. எங்கிருந்து வரும்னு பாத்தீங்கன்னா திருச்சி அரியலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலிருந்து பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வரும். பெரம்பலூர் திருச்சி வடக்குலேருந்து அப்படி டெல்டாவுக்கு வரும். ஆனா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது மழைப்பொழிவை பெருசா தராது. ஏன் இங்க மழைப்பொழிவை தருதுன்னா மேற்கு திசை